இப்போ அந்த 3 பேருக்குமே இந்த குற்றத்தை செய்வதற்கு தூண்டுதாக இருந்ததுக்கான எல்லா மையப்புள்ளியும் எங்கே வந்து நிற்குது? போதையில் தான் நிற்குது. அதே இடத்துல 2018 சட்டவிரோதமாக பார் செயல்படுகிறோன்னு சொல்லி சீஸ் பண்ணி அடித்து பப்ளிக் உடைச்சிருக்காங்க 2018. இவங்களே வாயை கொடுத்து வாங்கிட்டாங்க பாருங்க. நாங்கள் 2 முறை ரோந்து போகிறோம், அந்த இடத்துல போகிறப்போ நாங்கள் ரோந்து போண்டு முடிஞ்ச உடனே தான் அது நடந்திருக்கு, எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னார்ல. நீங்கள் டெய்லி அங்கே ரோந்து போகிறது கன்ஃபார்ம்னா சட்டவிரோதமாக ஒருத்தர் அங்கே சாராயம் வித்துட்டு இருக்கான அவனையும் கண்டுபிடிக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல அந்த பொண்ணி அங்கே போச்சு. மிகப்பெரிய லெவலில் நாடு டிஜிட்டல் மீடியாவில் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ அவங்க உட்காந்துட்டு பழைய பஞ்சாங்க மாதிரி 10 மணிக்கு அந்த பொண்ணு போச்சு, 11 மணிக்கு ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று பேசுவது தவறுன்னு சட்டம் இருக்கா? நான் 1 மணிக்கு போனாலும் எனக்கு பாதுகாப்பு தர வேண்டியது யார் கடமை? காவல்துறை கடமை. அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து, உங்களுக்கு வண்டி கொடுத்து, உங்களுக்கு லஞ்சத்தையும் கொடுத்து, எங்கள் வரி பணத்தை கொடுத்து செலவு பண்ணிட்டு வச்சுக்கிறோம். எங்களை காக்கிறது தான் அவங்கள வச்சுருக்கோம். காவலன் செயலியை அழுத்து, அக்கா செயலியை, அக்கா போலீஸை அழுத்து, அக்கா போலீஸ் ப்ரோவை அழுத்து, நாங்கள் உடனே வருவோம்னா இது நாள் வரையும் நான் காவல்துறைக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேள்வி கேட்குறேன். எத்தனை போலீஸ் அக்காவில் எத்தனை பேர் பயன்பட்டுருக்காங்க டேட்டா கொடுங்க. எத்தனை போலீஸ் ப்ரோவில் எத்தனை பேர் பயன்பட்டுருக்காங்க டேட்டா கொடுங்க. அப்போ இவங்க ஒரு குற்ற செயலை செஞ்சுட்டு அதை காக்க தவிர்த்து அதை பூசி முழுகிற வேலையை தான் காவல்துறை பண்ணுது. அதுதான் எடப்பாடி அவர் சொல்கிறார், 4.5 மணி நேரம் அந்த போலீஸ் அங்கே பிடிங்கிட்டு இருந்துச்சான்னு கேட்டார். கரெக்டான கேள்வியை நானும் சொல்கிறேன். ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு ஒருத்தர் காவல்துறை அதிகாரிக்கு வந்து ஒரு கட்டுப்பாட்டு அறிக்கை ஒரு தகவல் வரப்ப காவல்துறை துரிதமாக செயல்படாமல் இவங்க போயிருக்காங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த கோயம்புத்தூர் பாலியல் விவகாரம் அது வந்து அவசரமாக சுட்டு பிடித்ததாக சொல்கிறாங்க. பல்வேறு முரண்பட்ட கருத்தாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? திமுக மேலே மக்களுக்கு ஒரு அதிருப்தி அவ்வப்போது இந்த மாதிரி தான் வந்துட்டு போகுது. ஆனால் பெருசாக இல்லைங்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் எங்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, அவசரமாக சுட்டு பிடிக்க வேண்டிய கட்டாயத்திலாம் எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. ஏன் அப்படின்னா, சுட்டு பிடிக்கிற அளவுக்கு அவங்கன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகளை AK-47 அவங்க சுற்றினாங்க. திருட்டு வழக்கில் கைதியாகி ஜாமீனில் வெளியே வந்து சுற்றுற 3 பேர். ஒரு திருட்டு வழக்கில் ஒருத்தன் வந்து கைதியாகி ஜாமீனில் வெளியே வந்தானா அவனை பின்தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு. இது எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா? ஜாமீனில் வந்து கண்காணிப்பாங்களா இல்லையா ரவுடிங்கில்? அப்போ ஒருத்தர் கண்காணிக்காமல் நீங்கள் பாட்டு ஜாமீன் வாங்கிட்டான், கோர்ட்டில் போயிட்டான், ஜாமீன் வாங்கிட்டான், எனக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி காவல்துறை மெத்தனமாக இருந்த போக்கு தான் இன்றைக்கு அவன் வந்து பொதுவெளியில் வெளியில் வந்து அதே குற்றத்தை செய்யறான். அப்போ எப்படி அந்த குற்றத்தை திருப்பி அவனால் செய்ய முடியும் அப்படின்னா, என்ன அதிகபட்சம் கைது பண்ணுவீங்க அவ்வளோதானே, வேறு என்ன பண்ணுவீங்க? இல்லை ரொம்ப அதிகபட்சம் தான் மாவு கட்டு போடுவீங்க அவ்வளோதானே, வேறு என்ன பண்ண முடியும் இப்படின்ற நினைப்பு தானே வருது. அப்போ அந்த பயத்தை காவல்துறை கொடுக்க தவறுகிறது. 2வது, குற்றவாளிகள் சிறைக்கு சென்றவனா அவர்களை திருத்தும் கூடமாக சிறைச்சாலை இருக்குன்றது நம்ம வரவேற்கிறோம். ஆனால் அதிகமான குற்றவாளிகள் வந்து சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தவனா தான் பெருங்குற்றவாளியாக மாறுறான். அவன் அந்த சிறைச்சாலையில் லூப் போல தெரிஞ்சுக்கிறான். கிட்டத்தட்ட அவனே லாயர் மாதிரி பேசுவான். சில ரவுடிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த செக்ஷன் தானே சார், இது 15 நாள் ரிமாண்ட் பண்ணால் போகும் சார், 2வது வயதில் தரமாட்டார் சார், 3வது வயதில் தருவாங்க, வெளில வந்துடுவோம் சார், அவன் லாயருக்கு கிளாஸ் எடுப்பான். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு காவல்துறை ஒரு கடுமையான நடவடிக்கையை ரவுடிகள் மேல் எடுக்கவில்லை. தமிழ்நாட்டை சேர்ந்த பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர்கள் உடனடியாக எல்லா காவல்துறை எஸ்பிகளுக்கும் டிஜிபிகளுக்கும் ஒரு ஆர்டர் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் எத்தனை ரவுடிகள் இருக்கிறாங்க, A கிளாஸ் ரவுடி எத்தனை, B கிளாஸ் ரவுடி எத்தனை, A+ ரவுடி எத்தனை, அதில் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க குற்றச்செயலில் திருப்பி ஈடுபடுறாங்களா, அந்த மாதிரி ஈடுபடுறவங்களை கண்டித்து மறுபடியும் எடுக்கும்போது நீங்கள் சிறைச்சாலையில் போட்டால் தான் இதற்கான விடிவுகள் கிடைக்கும். ஆனால் இந்த அரசாங்கம் எப்பொழுதுமே வந்து பூசி முழுவதில் வல்லவர்கள். இப்போ நடந்த வந்து ஒரு பெரிய மலைப்பாங்கான இடத்துல நடந்துச்சு, ஏரி உள்ள நடந்துருச்சு, கல் குவாரி உள்ள நடந்துருச்சு, பெஹல்காம் மாதிரி பெரிய மலை மேலே காஷ்மீரில் வந்து மக்களே வந்து சென்ற முடியாத ஒரு இடத்துல நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் சொன்ன இன்றைக்கி காவல்துறை அதிகாரி சொன்னது நம்ம ஏற்றுப்போம். சாதாரண ஒரு முள்புதர், அதை தாண்டா ஒரே ஒரு செவரு, அதை கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா லேடிஸ் ஹாஸ்டல் வருது. எல்லாமே விசிபிலிட்டியான இடம் தான். அவங்களே வாலண்டியராக வாய விட்றாங்க. பாருங்கள், 100 போலீஸாரை கொண்டு தேடுறோம். 100 போலீஸார் எவ்வளோ பெரிய பலம்.
அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு 100 போலீஸாரை இவங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. நல்லா கேட்டுங்க. கரூரில் 41 பேர் உயிரிழக்கிறப்ப பக்கத்தில் சேலத்தில் மாநாடு, டாக்டர் மாநாடு நடந்தது. அப்படியே அவங்களுக்கு தொக்கா கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து மறுக்கூறாய்வு பண்ணி, உடல் கூறாய்வு பண்ணி, உடனடியாக அவங்களுக்கு வந்து காலங்கத்தில் விடியகாலம் 4 மணிக்கு பணத்தை கொடுத்து இப்போ 5 மணிக்கே எரிக்க வச்சுட்டோம். ஒரு பாடி முன்னாடி ஒரு மாவட்ட தலைவரை போட்டு எரிச்ச பேர் கன்ஃபர்மேஷன் பண்ண பேர் வீட்டில் எதுவுமே 10 லட்ச ரூபா கொடுத்தோன்னு சொல்லி இவங்க சொன்னாங்களா இல்லையா? அது நம்பகம் இல்லைன்னு சொல்லி கோர்ட்டே சொல்லுது. எப்படி அவ்வளோ டாக்டர்ஸ் வந்தாங்க? சரி, டாக்டர்ஸ் வந்தாங்கன்னா எத்தனை ஸ்ட்ரக்சர் எப்படி கிடச்சிது? உடல் கூறாய்வு பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் சர்வான கரூர் பெரிய ஆஸ்பத்திரியில் அதிகபட்சம் 2லேருந்து 3 ஸ்ட்ரக்சர் இருக்கும். 45 ஸ்ட்ரக்சர் எப்படி கிடச்சிது? பல கேள்விகள் இருக்குது. ஐயா, இதே மாதிரி அப்படி இங்கே பொறுத்தது பாருங்க. 100 பேரை கொண்டுட்டீங்க தேடுற இடத்துல, முள்புதரில் ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது 4.5 மணி நேரம் தேவைப்பட்டுச்சா? கடைசியில் அவங்க மயங்க நிலையிலாம் இல்லை, அவங்களா எஞ்சி வந்து சொல்கிறாங்க, ஆமாங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னவொன்னு தான் போலீஸ் அங்கே போகுது. இவன் வந்து அந்த அவனுக்கு வந்து கூட போன அந்த ஆளை வந்து அடிச்சிருக்காங்க, மயக்கப்பட்டு வந்திருக்கான். அவன் வந்து 11:30 மணிக்கெலாம் போலீஸ் கட்டுப்பாடு வரைக்கும் தகவல் கொடுத்துட்டான். கொடுத்த உடனே அவங்க போய் தேடுறான்றாங்க. எந்த தேடுறாங்க? சரி, பெரிய ஒரு புதராவோ வெளிச்சமற்ற பிளேஸாவோ இருந்தாலும், நல்லா கேளுங்க, பிளேஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மிகப்பெரிய ராட்சச லைட்டுகளை கொண்டு வருவீங்களா இல்லையா? இன்றைக்கி ஜென்ரேட்டர் கொண்டு வரதுலாம் பெரிய கம்பு சூத்திரமாங்க. இன்றைக்கி ஹெலிகாப்டரில் கொண்டு வரலாங்க. இன்றைக்கி தமிழக அரசு நடந்தால் ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து தேடலாம். ட்ரோன் இருக்குது, எவ்வளோ இருக்குங்க. ட்ரோனு ஹெலிகாப்டர்லாம் கொடுக்க பெரிய செலவு, தமிழக காவல்துறை பணம் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஜென்ரேட்டர் வண்டியை கூப்பிட்டு வந்து 4 பல்பை போட்டு சரன்னு அடித்தா தெரிய போகுது. பெரிய கம்பசூத்திரமா அது? ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு ஒருத்தர் காவல்துறை அதிகாரிக்கு வந்து ஒரு கட்டுப்பாட்டு அறிக்கை ஒரு தகவல் வரப்ப காவல்துறை துரிதமாக செயல்படாமல் இவங்க போயிருக்காங்க. ஒரு 10 போலீஸ் போய் தேடி இருப்பாங்க, கிடைக்கல. அவன் வீட்டுக்கு போயிருப்பான். எனக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கும். அந்த பொண்ணா வெளியே வந்து சொன்னோன்னா எல்லாம் போயிட்டு நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி பொண்ணு எதுவுமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு காலையில் போய் தேடினோன்னா துடியலூரில் அவன் வந்து ஒதுங்கியிருக்கிறான், பதுக்கியிருக்கிறான். போய் அவனை பிடிக்க போகிறப்ப அவனோட சிசிடிவி அது எவ்வளோ பாருங்க, 300லேருந்து 400 சிசிடிவி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவனா உலக மகா தீவிரவாதியா? எனக்கு தெரியல ஒன்றும். அப்போ கூட வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா இது இந்த சிங்கமுனாரியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு சிங்கமுனாரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அந்த இதுக்கு மேஜராக இருக்க ஒரு ஆள், அந்த குற்றம் புரிஞ்சவர். அவர் கூட 2 பேர். ஒரு சிசிடிவிலேருந்து ஒரு சிசிடிவி வரப்போ பழைய குற்றவாளி இவனோட ஹிஸ்ட்ரி எடுத்தால் முடிஞ்சு போச்சு. அப்படியே ஊரில் உள்ள சிசிடிவி, அப்போ கூட சிசிடிவி தான் கண்டுபிடிச்சது, இவங்க கண்டுபிடிக்கல. சிசிடிவிலாம் கண்டுபிடிச்சி ஒருத்தர் துப்பு கொடுத்து துடியலூரில் அவங்க வந்து பதுங்கி இருக்கிறாங்கன்னு செஞ்சுட்டு போயிட்டா அவன்கிட்ட என்ன ஆயுதம் இருக்கும்? அதிகபட்சம் அருவா இருக்கும். அருவா எடுத்து மணிக்கட்டில் வெட்டினா உடனே ஒரு கதை. உடனே நாங்கள் வந்து காலில் சுட்டு பிடிச்சோம். இன்னும் என்ன காரணம்னா இந்த மக்களுடைய கொந்தளிப்பு உடனடியாக அடக்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உடனே இப்போ 3 பேர் பிடிச்சிட்டாங்களே, நாளைக்கு அந்த 3 பேர் மேலே குண்டாஸ் போடுவாங்க. எழுதி வச்சுக்க, நான் சொன்னது நடக்கும். குண்டாஸ் போடுவாங்க. இப்போ காலில் சுட்டதுனால அவனுக்கு மாவு கட்டுலேருந்து தப்பிச்சிட்டான். இப்போ அவன் காலில் சுடாட்டி கொண்டு போய் மாவு கட்டு போட்டு உட்கார வச்சு குண்டாஸ் போட்டு இந்த பிரச்சனையை ஆரம்பித்து அடுத்த பிரச்சனை வர வரையும் இந்த பிரச்சனையை வீரியத்தை கம்மி பண்ணுறது தான் காவல்துறை. தவிர காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் பொது வழியில் வந்து இந்த மாதிரி பேசினா எதிர்கட்சிகள் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களே. 4.5 மணி நேரம் காவல்துறை என்ன பிடிக்கிட்டு இருந்துச்சுன்னு கேட்குறாரு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. கரெக்டு தானே? நீங்கள் வந்து ஒரு மலைப்பாங்கான இடமோ இல்லை பெரிய பள்ளத்தாக்கோ குவாரியோ இல்லை ஒரு தண்ணீர் நிறைந்த நீர்நிலைகளோ தேடுறனா கூட நாங்கள் ஏற்றுப்போம். ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சுங்க, பாடியை கண்டுபிடிக்க முடியலங்கன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக தேடுறேங்க. இரவு ஆயிடுச்சு, சைதை துரைசாமி மகன் இறந்தார்ல, இரவு ஆயிடுச்சுல தேட முடியலன்னு. சாதாரண சமவெளிப்பள்ளி ஒரே ஒரு சவுர் இருக்கும், ஒரு 2 பெரிய டாஸ்ல எடுத்து போய் அடித்தா அங்கே இருக்க தெரிய போகுது. அப்போ காவல்துறையுடைய வேகம் அங்கு குறைந்திருக்கிறது. உடனே ஒன்று சொல்கிறோம், நீங்கள் காவல்துறை செயலி யூஸ் பண்ண வேண்டியதானே, போலீஸ் அக்கா நம்பர் அழுத்த வேண்டியதானே, போலீஸ் ப்ரோ நம்பர் அழுத்த வேண்டியதானே, நாங்கள் உடனே வருவோமே அப்படின்னா. இங்கே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு தரணும், பெண்கள் ஆட்டோவில் பெண்களையே கூட்டிகிட்டு போய் ரீச் பண்ணணும் லேட்டானா அப்படின்றதுக்காக நிர்பயா நிதியில் தமிழக அரசு கிட்டத்தட்ட 500 பிங்க் ஆட்டோ வாங்கி விட்டுச்சா இல்லையா? அதில் இது இருக்கும், அந்த காவலன் செயலி இருக்கும், இவங்க சொல்கிற அக்கா போலீஸ் அக்கா இருக்கும், போலீஸ் ப்ரோ இருக்கும், நேரடியாக காவல்துறை கட்டுப்பாடு இருக்கும், ஜிபிஎஸ் அதில் பொருத்தப்பட்டிருக்கும். பெண்கள் தான் அதை ஓட்டுவாங்க, காக்கி உடை அணிஞ்சிருப்பாங்க, குறிப்பிட்ட ஸ்பீடு தான் போகணும், அவங்க எங்கெங்கே போகிறான்றது தகவல் சென்னை காவல்துறை ஆணையருடைய கட்டுப்பாட்டு அறையிலேருந்து கண்காணிக்கப்படும். இதெல்லாம் சொன்னாங்களே இல்லையா? பெண்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அந்த பிங்க் பெண்கள் ஆட்டோவில் பாதி பேர் ஆண்கள் தான் ஓட்டுறான், பாதி ஆண்கள் தானே ஓட்டுறான். வித்துட்டு போயிட்டாங்களா இல்லை என்ன பண்ணி குழந்தைங்களுக்கு தெரியல. அப்போ நீங்கள் ஆரம்பித்ததனுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய செயல்பாடுகளுடைய திறன் என்ன? பெண்களுக்காக நீ இப்போ எப்படி குறிப்பிட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி மக்களுக்கு சொல்லணும்னா, பெண்கள் மட்டும் சொல்கிற பஸ்ஸில் ஆண்களும் பயணிச்சா எப்படி இருக்கும்?
மகளிர் மட்டும் ஒரு பஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மகளிர் மட்டும் தான் ஏறணும், கண்டக்டர் வந்து டிரைவரும் கண்டக்டர் மட்டும் அப்படின்னா, இப்போ மகளிர் மட்டுன்ற பஸ்ஸில் பாதி மகளிரும் பாதி பெண்கள் போட்டால், பாதி மகளிரும் பாதி ஆண்களும் போனால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தானே இதுவும். நீங்கள் வந்து பெண்களுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட ஒரு செயலி மூலம் ஒரு ஆட்டோவை பெண்கள் முன்னேற்றத்திற்காக குறிப்பிட்ட அளவு பணத்தை கட்டி மானியமாக கொடுத்து அதை இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கவர்மெண்ட்டே கட்டுது, அப்புறம் அவங்க கட்ட வேண்டியது மானியமாக்கி அவங்களுக்கு சொந்தமாக்கு சச்சார்பு பொருளாதாரம் ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழும் அந்த இதை வந்து நிர்பயா நிதியில் கொடுத்தா அதை பெண்கள் ஓட்டாமல் ஆண்கள் ஓட்டுறாங்க. அப்போ நீங்கள் ஆரம்பித்த இந்த கண்டென்ட்டோடைய வீரியமே செத்து போச்சு. அதே தான் இப்போ இங்கேயும் ஒரு ரவுடி வந்து தப்பிச்சுட்டு போகிறான், ஏற்கனவே அவன் பழைய குற்றவாளி, அந்த பழைய குற்றவாளி திருப்பி வெளியில் வந்து எந்த குற்றமும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறது தானே சிறைச்சாலை. அதுதானே சிறைச்சாலை போகிறீங்க. அவன் சாதாரண கொலை குற்றம் செஞ்சுட்டு போனவன் சிறைச்சாலை போயிட்டு வந்தோன்னா பெருங்குற்றவாளி பெரிய குற்றத்தை செய்கிறான். இப்போ அந்த 3 பேருக்குமே இந்த குற்றத்தை செய்வதற்கு தூண்டுதாக இருந்ததுக்கான எல்லா மையப்புள்ளியும் எங்கே வந்து நிற்குது? போதையில் தான் நிற்குது. நார்மலாக இருக்கவன் எவனா அந்த குற்றத்தை செய்வானா? ஒரு ஆளை அடித்து எடுத்துகிட்டு போய் மானபங்கப்படுத்தி நிர்வாணப்படுத்தி மாற்றி பாலியல் வன்முறை நார்மலாக இருக்கவன் பண்ணுவானா? அதே இடத்துல 2018 சட்டவிரோதமாக பார் செயல்படுகிறன்னு சொல்லி சீஸ் பண்ணி அடித்து பப்ளிக் உடைச்சிருக்காங்க 2018. அதையும் இப்போ எப்படி ஒரு பூசி முழுகிறாருன்னா, நாங்கள் இரவு பகல் 2 வேளையும் நாங்கள் வந்து ரோந்து அந்த இடத்துக்கு போவோம், ஆனால் நாங்கள் ரோந்து போன பிறகு தான் இது நடந்திருக்கு அப்படின்னு காவல்துறை அதிகாரி நீங்கள் பேட்டியில் சொல்கிறார். நாங்கள் எப்போவுமே ரோந்து போவோம், இந்த வாட்டி நாங்கள் ரோந்து போய் ஃபினிஷ் ஆன பிறகு தான் இது நடந்திருக்கு. நாங்கள் ரோந்து போகிறீங்க போகலன்றது வேற கதை. சட்டவிரோதமாக அங்கே டாஸ்மார்க் இணையாக ஒரு மதுபான ஆலை மதுபான கூடம் அங்கே இருந்துச்சா இல்லையா? சட்டவிரோதமாக தமிழக அரசுக்கு தெரிந்தா தெரியாமல் அங்கே ஒரு பார் இருந்துச்சா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் போயிட்டு அந்த மதுபான சட்டவிரோதமாக செயல்படுகிற போலி மதுபான கடையை வெளியில் எடுத்து பாட்டில் போட்டு உடைக்கிறானுங்க. அந்த பார்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எல்லா இதுவும் கிச்சர்லேருந்து அந்த டப்பா கட்டாலாம் வெளியே எடுத்து போடுறாங்கன்னா, ரோந்து போகிறேன்னு சொன்னாங்க. இவங்களே வாயை கொடுத்து வாங்கிட்டாங்க பாருங்க. என்ன சொன்னார் காவல்துறை அதிகாரிகள்? நாங்கள் 2 முறை ரோந்து போகிறோம், அந்த இடத்துல போகிறப்ப நாங்கள் ரோந்து போட்டு முடிஞ்சோன்னு தான் அது நடந்திருக்கு, எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னார்ல. நீங்கள் டெய்லி அங்கே ரோந்து போகிறது கன்ஃபார்ம்னா சட்டவிரோதமாக ஒருத்தர் அங்கே சாராயம் வித்துட்டு இருக்கான அவனையும் கண்டுபிடிக்கல? கேள்வி வைப்போமா இல்லையா? ஒரு கடை இருக்குது, அவங்க கிட்டத்தட்ட வந்து அந்த இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, வழிபாட்டு தலத்துலையோ பள்ளிக்கூடத்துலையோ குறிப்பிட்ட கிலோமீட்டர் தள்ளி தான் டாஸ்மாக் கடையில் இருக்கணும். அப்போ அவுட்டரில் போயிட்டு அந்த குடிமகன் இங்கேருந்து ரொம்ப தூரமாக போய் சரக்கு வாங்கணும், அப்போ அவன் சரக்கை குடிக்க மாட்டான், வியாபாரம் படுத்தணும். அப்போ என்ன பண்ணுறது? குடிமகனுக்கு ஸ்பெஷலாக நம்ம அவுட்டரில் நம்மளே ஒரு மினி கடையை ஏற்படுத்தலாம்னு சொல்லி ஏற்படுத்தியிருக்காங்களா? அப்போ அந்த மினி கடை சட்டவிரோதமாக செயல்படுகிற அந்த போலி மதுபான கடை உள்ளூர் கவுன்சிலுக்கு தெரியாமல் செயல்படுகிறதா? உள்ளூர் சட்டசபை உறுப்பினர் தெரியாமல் செயல்படுகிறதா? உள்ளூர் காவல்துறை அதிகாரிக்கு தெரியாமல் செயல்படுகிறதா? நாடாளுமன்ற உருவத்துக்கு தெரியாமல் செயல்படுகிறதா? கோயம்புத்தூர் செந்தில் பாலாஜி தெரியாமல் செயல்படுகிறதா? கேள்வி வருங்களா இல்லையா? நீங்கள் சட்டவிரோதமாக ஒன்று பண்ணுறீங்க, அப்போ காவல்துறை அதிகாரிக்கு தெரியாமல் இருக்கணும், அப்போ காவல்துறை அங்கே ரோந்து போகலன்றது உண்மையாகுதா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல அந்த பொன்னி அங்கே போச்சு, இந்த வார்த்தை அது வந்து யார் அந்த சாருன்றக்காக தாங்க. அதாவது ஜனநாயக நாட்டில் யாரும் எங்கே வேணா குற்றத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா? தவறு நடந்து போச்சு, நாங்கள் துறையிலே நடவடிக்கை வாயில வார்த்தையை வர மாட்டேங்க. அதாவது அந்த பொண்ணு இருக்காங்க போனது திமுக காரங்க தான் பேசிட்டு. ஆமாங்க. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயம் நைட்டு 11 மணிக்கு அந்த ஆண்மகனோட அந்த பொண்ணையை அங்கே போய் உட்காந்து பேசி அதனால தான் இதுக்கு வந்திருக்குன்னு சொல்லி மம்தா கூட ஒரு கண்டனம் தெரிவித்தாங்க. மம்தா பானர்ஜி இருக்காங்களா மேற்கு வங்கத்தில், அவங்களும் இதேமாரி ஒரு கேள்வி இருப்பாங்க. அவங்களோட மெடிக்கல் மாணவி ஒருத்தர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க, அது பெரிய டாக்டர் போராட்டமாக உருவெடுத்தது. இப்போ அதேமாரி ஒரு மெடிக்கல் மாணவி மானபங்கப்படுத்திட்டு இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட 10 மணிக்கு மேலே யாரும் ஹாஸ்டல் விட்டு வெளியே வரான்றது பெரிய கண்டனங்கள் பண்ணாங்க. இன்னைக்கு பெண்கள் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய நாடுங்க. இன்னைக்கு உலகக்கோப்பையை அடிச்சு வந்திருக்காங்க. நம்ம இன்னைக்கு பெரிய பெரிய விண்வெளி சம்பந்தமான ஆராய்ச்சியில் பெண்கள் ஈடுபடுறாங்க. இஸ்ரோவில் பெரிய பங்களிப்பை பெண்கள் கொடுத்துருக்காங்க. பல துறையின் தலைவராக பெண்கள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய லெவலில் நாடு டிஜிட்டல் மீடியாவில் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ அவங்க உட்காந்துட்டு பழைய பஞ்சாங்க மாதிரி 10 மணிக்கு அந்த பொண்ணு போச்சு, 11 மணிக்கு ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்று பேசுவது தவறுன்னு சட்டம் இருக்கா? நான் கேட்குறேன். ஏன் போச்சுன்றீங்களே, தவறுன்னு சட்டம் இருக்கா? 10 மணிக்கு மேலே தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் வெளியில் வந்து ஒரு ஆண்மகனோட எங்கன்னா பேசுனீங்கன்னா நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள். சட்டப்படி இது குற்றம் எதுனா இருக்கா? இல்லை. நான் 1 மணிக்கு போனாலும் எனக்கு பாதுகாப்பு தர வேண்டியது யார் கடமை? காவல்துறை கடமை. அதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து, உங்களுக்கு வண்டி கொடுத்து, உங்களுக்கு லஞ்சத்தையும் கொடுத்து, எங்கள் வரி பணத்தை கொடுத்து செலவு பண்ணிட்டு வச்சுக்கிறோம். எங்களை காக்கிறது தான் அவங்கள வச்சுருக்கோம்.
நீங்கள் சும்மா ஒரு நாள் தலை சரிச்ச மாதிரி 4 பேரை கூப்பிடுறது, ஹெல்மெட் மாட்டி விட்டு இருசர வாகனங்கள் ஹெல்மெட்டோட போகணும்னு சொல்லி கதையை முடிக்கிறது, காவலன் செயலியை அழுத்து, அக்கா போலீஸை அழுத்து, போலீஸ் ப்ரோவை அழுத்து, நாங்கள் உடனே வருவோம்னா இது நாள் வரையும் நான் காவல்துறைக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேள்வி கேட்குறேன். எத்தனை போலீஸ் அக்கால எத்தனை பேர் பயன்பட்டுருக்காங்க டேட்டா கொடுங்க. எத்தனை போலீஸ் ப்ரோவில் எத்தனை பேர் பயன்பட்டுருக்காங்க டேட்டா கொடுங்க. காவல் செயலின்ற ஒரு பொத்தனை நாங்கள் அழுத்தி நாங்கள் இத்தனை பேரை காப்பாற்றிருக்கோன்ற டேட்டா எதனா காவல்துறையிட்ட இருக்கா? ஒரு நாள் விழாவுக்கு தான் அதை பண்ணுறாங்க. ஏன்னா மக்களுக்கு யாருக்குமே காவல்துறை மேல் நம்பிக்கை இல்லைங்க. கரூர் சம்பவம் ஒரு காரணம், இப்போ 2வது சம்பவம் ஒரு காரணம். தமிழ்நாடு பிரதானமாக நடக்கிற பெரிய பெரிய குற்றங்களுக்கு காவல்துறையுடைய பணி திருப்திகரமாக இல்லை அப்படின்றதான் காட்டுது. அதுக்கு காரணம் தமிழக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்ல போகிற டிஜிபியே இன்னைக்கு வரையும் பொறுப்பு டிஜிபி தான் இருக்காரு, நிரந்தர டிஜிபி இல்லை. சீமா அகர்வால் வேணான்றானுங்க, ராபர்ட் ராதர் வேணான்றாங்க, மகேஷ்குமார் வேணான்றாங்க, எல்லாரும் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ பொறுப்பு டிஜிபிட்ட போய் என்ன கேள்வி நீங்கள் கேட்பீங்க? இளையான ஒரு டிஜிபியோ கன்ஃபர்மேஷனாக இவர் தாங்க டிஜிபின்னா தாங்க அவர் ஆர்டர் கொடுக்க முடியும். பொறுப்பு டிஜிபி சொல்கிறத கீழே இருக்கக்கூடிய அவங்க காவல்துறை அதிகாரி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கேட்க மாட்டாங்க. இவர் என்றைக்கு வேணால் போவார். இவர் சொல்கிறது நான் இப்போ கண்டிப்பாக பண்ணுறேன் சார், கண்டிப்பாக செஞ்சிடலாம் சார். டிஎஸ்பி கேட்க மாட்டார், எஸ்பி கேட்க மாட்டார், இன்ஸ்பெக்டர் கேட்க மாட்டார், எஸ்ஐ யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா பொறுப்பு டிஜிபி அவர். அங்கே இருக்க வரை இவர் துறை ரீதியான நம்மளுக்கு உடனே நடவடிக்கை எடுப்பாருன்ற பயத்தை இவங்க உண்டு பண்ணியிருந்தாங்கன்னா அவன் பம்பரமாக சுற்றுவான். அப்போ இவங்க ஒரு குற்ற செயலை செஞ்சுட்டு அதை காக்க தவிர்த்து அதை பூசி முழுகிற வேலையை தான் காவல்துறை பண்ணுது. அதுதான் எடப்பாடி அவர்கள் சொல்கிறார். 4.5 மணி நேரம் அந்த போலீஸ் அங்கே பிடிங்கிட்டு இருந்துச்சான்னு கேட்டார். கரெக்டான கேள்வியாக நானும் சொல்கிறேன். 4.5 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 11:30 மணிக்கு இன்சிடென்ட் நடந்த பிறகு 4.5 மணி நேரம் தேடிட்டு நீங்கள் திரும்பி போயிட்டு அந்த பொண்ணே 4:30 மணிக்கு எஞ்சி வெளியில் வருதுன்னா அப்போ நீங்கள் தேடினது எந்த அளவு உண்மை? நான் கேட்குறேன், தேடினது உண்மை தானே? இவங்க சொல்கிறாங்களா 4.5 மணி நேரம் தேடினாங்களே, 100 போலீஸ்ன்றாங்களே, அது ஒருத்தர் கூட வீடியோ பண்ணலையா? இன்னைக்கு நீங்கள் போலீஸ்கிட்ட பேசணும்னா உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறான், உடனே வீடியோ எடுக்கிறாங்க இல்லையா? சொல்லக்கூடிய விஷயமா அந்த நிகழ்வு இது ஒரு பெண் சம்பந்தப்பட்டது. ஏன் தேடுறது நீங்கள் வீடியோ எடுக்குதுங்க, அந்த பெண்ணே வீடியோ எடுக்க சொல்கிறேன். நீங்கள் தேடுறது இப்போ நீங்கள் போலீஸை இறக்கிட்டு நான் 100 போலீஸ் இறக்குறீங்க. 100 போலீஸ்னால் ஒரு 2 பெட்டாலியன் வச்சுக்கோங்க. பெரிய ஒரு வேனில் ஒரு 100 போலீஸ், ஒரு வேனில் 50 போலீஸ் வரையும் ஏறலாம். 2 வேன் இறங்கிச்சு. 2 வேன் இறங்கினது வீடியோ காட்டு, பப்ளிக் காட்டுங்க, நான் நம்புகிறேன். நாங்கள் தேடுறதை காட்டுங்க, நம்புகிறேன். அந்த பொண்ணு தான் நீங்கள் பேர் வெளியிடக்கூடாது, அந்த பொண்ணை பற்றி தான் ஃபோட்டோ வெளியிடக்கூடாது, அது அக்ரி, அது நம்புகிறேன், அது ஒத்துக்கிறேன், அது நான் அதில் வரல. ஆனால் நீங்கள் தேடுன்றதுக்கான ப்ரூஃபை கொடுங்க. வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கிறதுல 11:30 மணிக்கு போலீஸ் வந்துருச்சு, காட்டுங்க. 4 மணி நேரம் நீங்கள் தேடினீங்க, 4 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் தேடினீங்கன்னு அதிகபட்சம் ஒரு 2 அதுவும் தேடி இருக்காங்கிறத ஒரு சந்தேகங்கிறீங்க. அதுதான் நானும் சொல்கிறேங்க. இவங்க அங்கே வந்திருப்பாங்க, ஒரு 5 போலீஸ் 6 போலீஸ் வந்திருப்பாங்க, தேடி இருப்பாங்க. காணும், இருட்டாக இருக்குது ஒன்று சொல்லுவான், டார்ச்சில் இருட்டாக இருக்குங்க இந்த ஃபெசிலிட்டியில், காலைல பார்த்துக்கலான்னு திரும்பி போயிருப்பாங்க. அந்த பொண்ணு மயக்க நிலையில் இருந்து அதுவே எந்திரிச்சு வெளியில் பப்ளிக்கிட்ட சொல்லி பப்ளிக் மறுபடியும் அவங்களை ஆவணம் கொடுத்து அவசரமாக போலீஸ் வாக்குமூலத்தை வாங்கி இன்னார் அடையாள அடைவு போகிறோன்னு சொன்னோன்னா இந்த மாதிரி சொல்லி சிசிடிவி, அப்புறம் தான் சிசிடிவி விடிய காலம் இருந்துச்சு, கடன்னு வேலை செஞ்சு ஆமாம் ஒரு ஆள் குறிப்பிட்டதில் டாஸ்மாக் கடையில் குடிச்சிட்டு இங்கே வந்திருக்கான், இங்கே வந்திருக்கான், இவன் தான் அதை பண்ணியிருக்கான்னு சொல்லி அவனை பிடிக்க போய் சுட்டுருக்காங்க. அதுவும் இவங்க பெரிய துப்புரவு சிங்கங்களாக துப்புரவு பண்ணல, சிசிடிவியை பார்த்து பிடிக்கிறது தான். இன்றைக்கி என்ன ஸ்காட்லாந்து இணையான போலீஸ்னால் அப்படியே மூளையை கசக்குறாங்களா குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு? நேராக இருக்குது போது. இப்போ நீங்கள் போகிறீங்க, நீங்கள் தான் குற்றவாளி, சிசிடிவி நேராக போகிறேன், நீ எங்கேப்பா இருக்கா? இல்லை எங்கேப்பா போயிருக்கா, வாப்பா நீ தான் ப்ரூஃப் ஆகிடுச்சுப்பா, நீ தான் குற்றவாளின்னு இழுத்துட்டு போகிறீங்க. இதில் என்ன பெரிய உங்களோட அறிவார்ந்த சிந்தனையை, புலனாய்வு சிந்தனையை அங்கே நீங்கள் வழங்குறீங்கன்னு எனக்கு புரியல. அது காவல்துறை ஒருத்தங்களுக்கு அடிப்படையான பாதுகாப்பை தர வேண்டிய கடமை தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்குது. ஆனால் காவல்துறை ஒரு விஷயத்தை சரியாக செய்யாமல் அதை பூசி முழுகிற வேலை பண்ணுறாங்க பாரு, அதுதான் கோபத்தின் உச்சமாக இருக்குது. இன்னைக்கு வரையும் போதி மதுபான கடை அங்கே ஏன் இயங்குது அப்படின்னு தமிழக அரசுக்கு நம்ம கேள்வி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு பதில் இல்லை. மாண்புமிகு மது ஆய்வு மட்டும் தீர்வு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு முத்துசாமி அவர்கள் இதை பற்றி பதில் சொல்லல. அவர் தானே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சரே. இல்லைங்க நாங்கள் எங்களுக்கு தெரியாங்க, தெரிஞ்சு நடந்துச்சா சொல்லுங்கள், தெரியாமல் நடந்துச்சா சொல்லுங்கள், எத்தனை நாள் தெரியாமல் நடந்துச்சு சொல்லுங்கள், 2018 அங்கேயே ஒரு பார் அடித்து நொடுக்கப்பட்டது, அதுக்கு பதில் சொல்லுங்கள். இவ்வளோ அவுட்டரில் ஒரு குடிமகனுக்கு டோர் ஸ்டெப்லெட் சர்வீஸ் கொடுத்து அவனுக்கு அந்த குடிமகன் அந்த அவுட்டர்லேருந்து சிட்டியில் மது வாங்க கூட டைம் இல்லாத அளவுக்கு நீங்கள் டோர் ஸ்டெப்பில் போய் ஃபீட் பண்ணுற அளவுக்கு என்ன முக்கியத்துவம்? கேள்வி இருக்குல்ல. ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு இடையில தானே ஒரு மதுபானங்க டாஸ்மாக் கடை வைக்கின்றது, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு தள்ளி தானே கடை வைக்கணும்னு ரூல் இருக்குது. இல்லை நீ 2 கிலோமீட்டர்லாம் போகாத, நானே எடுத்து வைக்கிறேன், இந்த சரக்கு என்ன வேணும், பியர் வேணுமா, ஜின் வேணுமான்னு சொல்லி ஒரு கடையில் வச்சு விற்றுட்டு அங்கே சைட் டிஷ் செய்கிறதுக்கான பிரச்சனையை வச்சுக்கிட்டு சைட் டிஷ்ஷுக்கான மிச்சரை வச்சுக்கிட்டு ஒருத்தன் தைரியமாக காலமாக அங்கே ஒருத்தன் விற்கிறானா
ஆளுங்கட்சி சப்போர்ட் எல்லாம் விற்க முடியுமா? அப்போ போலீஸு அந்த இடத்தில் நாங்கள் தினந்தோறும் ரோந்து செல்கிறோம் சொல்றது வந்து ஒற்றுக்கொள்ள முடியாது. மிக மிக மக்களை ஏமாற்றக்கூட வித்தை. அப்புறம் இன்னொரு கேள்வி, அப்படி ரோந்து போலீஸ் டெய்லி செய்கிறாங்கன்னா அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சதான் சாரா வைக்கிறானா அவன்? அந்த கேள்வி வைப்பாங்களா? நாங்கள் டெய்லி போகிறோம் சார், காலையில் ஒரு வேளை மதியானம் ஒரு வேளை நாங்கள் ரோந்து அந்த பக்கம் சுற்றிட்டு தான் சார் வரோம். ஏன்னா பக்கத்தில் விமான நிலையம் இன்டர்நேஷனல் வந்து பெரிய பெரிய மனிதர்கள் வந்து கூட விமான நிலையம் இருக்குது. இன்டர்நேஷனல் வந்து பல ஃப்ளைட்ஸ் வருது. இன்னைக்கு சர்வதேச விமான நிலையம் ஆயிடுச்சு. பெரிய பெரிய ஆட்கள் அங்கே வரக்கூடியதுன்னு பாதுகாக்கப்பட்ட பகுதி. கொஞ்சம் தள்ளி போனாவே லேடிஸ் ஹாஸ்டல். அப்போ லேடிஸ் ஹாஸ்டலில் ரோந்து போகுன்றது காவல்துறையோட பணி. தெரியல உங்களுக்கு? எங்கெங்கே லேடிஸ் ஹாஸ்டலுக்கோ அவங்க ரோந்து பண்ணி போவாங்க. அப்போ இவங்க என்ன தெளிவாக செய்கிறாங்கன்னா, ஒரு குற்றத்தை வந்து பிடிக்க முடியாமல் கையாளத்தரமாக ஆன பிறகு அதை பொது வழியில் சொல்லாமல் அதை பூசி முழுகிற வேலையில் பண்ணுறாங்க. இது வந்து ஜனங்க வந்து முட்டாளங்க நினச்சிருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குற கேள்வி ஒவ்வொரு சாமானியனுக்கு எழும். ஒவ்வொரு சாமானியனுக்கு எழுமா இல்லையா? ஏவா 11:30 மணிக்கு ஒரு குழந்தைய காணோன்னா நான் 4 மணிக்கு தேடினேன் காணோம். அப்புறம் அதுவே அந்த அப்படியே எழுந்திரிச்சு வந்து நான் தாங்க அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு கூட்டிகிட்டு போங்க, எனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, என் ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கிட்டு விட்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இது? அப்போ இங்கு காவல்துறை மெத்தத்தனமாக செயல்படுகிறது. காவல்துறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய போலி சட்டவிரோதமான போலி மதுபான கடையை செயல்படுக்க அனுமதித்திருக்கிறது. அந்த அனுமதித்தற்கான அந்த தைரியத்தை அங்கே இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதி கொடுத்தாலும் அந்த நபர்கிட்ட விசாரிக்கணும். அந்த போலி மதுபான சட்டவிரோதமாக செயல்படுகிற அந்த கடையை நடத்துவதற்கு எவ்வளோ லஞ்சத்தை அவர் காவல்துறைக்கும் டெய்லி கொடுத்தாருன்றதை அவரை விசாரித்து நம்ம வாங்கணும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.